கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தோல்விகளை எல்லாம் தேவனாய் கர்த்தர் வெற்றியாய் மாற்றப் போகிறார். ஆதாம் ஏவாளை படைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசை ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஆதாம் ஏவாளை படைத்து ஒரு போட்டியையும் அங்கே வைத்தான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 நீங்கள் வாஸ்து பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தலை இதை சொல்லலை. ஆதாம் ஏவாள்கிட்ட நீ பிசாசை ஜெயிச்சிட்டினா ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளை படைத்ததுடைய நோக்கம் பிசாசை ஜெயிப்பதற்கு. உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது. ஒரு மனிதனுடைய வெற்றி என்றால் என்ன தெரியுமா? விழுந்து கிடப்பது வெற்றி அல்ல. விழுந்து கிடக்கிற நீங்கள் மறுபடியும் எழும்பி ஓட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருந்திருக்குமே, ஆனால் இனி தோல்வி இல்லை, வெற்றி. தாவீது சொல்லும் பொழுது சொல்கிறான், சங்கீதம் 41:11 நீங்கள் வாஸ்து பாருங்கள். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் சத்துரு என்னை ஜெயித்தா நீர் என்மேல் பிரியமாக இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது. சத்துரு உங்களை மேற்கொள்வது இல்லை. சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ நீங்கள் ஏன் கலங்கணும்? ஒரே ஒரு காரியம், சிம்பிள். ஜெபிக்கிற மனுஷி ஜெயிச்சிருவாங்க. உதாரணமாக வேதாகமத்திலே அதிகமாக போராடி ஜெபித்த, பிரச்சனை வந்த பின்பும் ஜெபித்த ஒரு மனிதன் தானியேல் 6:10 அவன் ஜெபிக்கிறான். தானியேல் 28 அவனுடைய காரியம் ஜெயமாக இருக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், உபத்திரவத்தை ஜெயிக்கணும், போராட்டத்தை ஜெயிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும், பாடுகளை ஜெயிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாபெரும் அறைகூவல் ஒன்றை கொடுத்தார். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஜெயத்தை கட்டளையிடுவார். இனி தோல்வி இல்லை, ஜெயம் உண்டு. ஜெபிக்கலாமா? தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.